நாங்கள் ஏதோ ஒரு காரணத்தால் பெண்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி சீதனம் என்ற பெயரால் அவர்களுக்கு இருப்பதையெல்லாம் கொடுத்து விடுகிறோம். வாங்குகின்றவர்கள் குற்றவாளிகள். ஒரு ஆண் தான் வீடு கட்ட வேண்டும். ஒரு பெண்ணிடம் எந்த சொத்தும் கேட்கக்கூடாது. 5 சலமும் கேட்கக்கூடாது. சாப்பிடுவதற்கு ஒரு பிங்கான் வாங்கி கொடுத்தாலும் வாங்கி தரப்பட்ட பிங்கானுக்கு ரோஷம் உள்ள ஒரு ஆணாக இருந்தால் குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்க ஒரு கப் கொடுத்தாலும் பெண் தரப்பிடம் இருந்து கொடுக்கப்பட்டால் ஒரு மானம் ரோஷம் உள்ள ஒரு ஆண் என்ன செய்வான் தெரியுமா? பெண் தரப்பிடம் இருந்து வந்தது என்பதற்காக பெருமதியை கொடுத்து விட்டு அந்த கடனை அடைத்திடுவார். இதுதான் உண்மையான முஸ்லிமுடைய பண்பாக இருக்கும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்கின்றான், உன் மனைவிக்குரிய வீடை நீ கட்டிக்கொள் என்று. அது கடமை என்பதை விளங்கவில்லை. ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிமார்களே, ஹஜ் கடமைக்கு முன்னால் உன் சொத்து துப்புரமாக இருப்பது அடிப்படை. பெண் வீட்டாரிடமிருந்து சொத்தை அநியாயமாக எடுத்துவிட்டு அதிலிருந்து வந்த பணத்தை கொண்டு செய்த ஹஜ் அல்லாஹ் மீது ஆணையாக செல்லுபடி ஆகாது. நீ 1000 ஹஜ் செய்யலாம், உனக்கு ஏற்கப்படாது. நீ பிடிக்கக்கூடிய நோன்பு செல்லுபடியாகாது. நீ தொழக்கூடிய தொழுகை செல்லுபடியாகாது. உன் பிரார்த்தனை ஏற்கப்படாது. இவ்வாறு இந்த சமுதாயத்தின் ஒவ்வொரு தனிநபரும் இருந்தால் யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று அழைப்புகள் வருகின்ற போதெல்லாம் நாம் அல்லாஹ்விடம் 1000 குனுத் ஓதினாலும் துஆ ஏற்கப்படாது. ஏற்பதற்கு முதலாவது நிபந்தனை எங்களுடைய உடம்பில் இருப்பது ஹலாலாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். மறுமை ஒன்று இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். அந்த மறுமையிலே தப்ப வேண்டும். நரகலோகத்திற்கு செல்லக்கூடாது. எங்களை நாம் வாங்குகின்ற எந்த சீதனமும் காப்பாற்ற மாட்டாது. சீதனம் என்பது ரகசியமாக எடுப்பதல்ல, பகிரங்கமாக வலிந்து எடுப்பது. அல்லது திருமணம் செய்துவிட்டு பெறாவிட்டால் விட்டுவிட்டு செல்வேன் என்று வற்புறுத்தி எடுக்கிறார். வலிந்து பயமுழுத்தாட்டி எடுக்கிறதற்கு பெயர் கொள்ளைக்காரன் என்று சொல்வோம். ஆண் என்ற இறைவன் தந்த அந்த சிறப்பை பாவித்து திருமணத்திற்கு முன்னால் பறிக்கிறார் அல்லது திருமணத்தின் பின்னால் பறிக்கிறார். சீதனத்தின் பெயரால் எத்தனை உயிர் கொல்லப்படுகிறது, எத்தனை பேருடைய சொத்து பறிக்கப்படுகிறது. என்னிடம் வந்து எத்தனை தகப்பன்மார் கொடுத்து விட்டு வல்லாஹி அழுதிருக்கிறார்கள். மௌலவி சீதனம் தேவையில்லை என்று வந்தான். மௌலவி ஒன்றும் தேவையில்லை என்று வந்தான். பிள்ளையை விரும்புவதாக சொன்னான். நல்ல மனிதன் முடித்து தருகிறோம் என்று எல்லாம் பேசிவிட்டோம். இப்போது ஊருக்கு தெரியும் இங்கே நான் கல்யாணம் என்று. கடைசியா வந்து கேட்கிறான் மௌலவி 10 லட்சம் வேண்டும் என்று. மனம் பத்தது மௌலவி. இந்த பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு சென்று கஷ்டப்பட்டு உழைச்ச காரை கேட்கிறான். இவன் கர்ம பிடிக்கிறவன் என்று என்ன செய்வதன் பிள்ளை வாழ வேண்டும் என்பதற்காக கொடுக்கிறோம் என்று அழுத கண்ணீர்கள் நரகத்தின் நெருப்பாக அவர்களை உரைய வைக்கும் என்பதில் பயராமல் கேட்டு வாங்குகிறார்களே வாலிப சமுதாயம். இவர்கள் எந்த வாலிப சமுதாயம்? உலகத்திலே கம்யூனிஸ்ட் நாடுகள் இருக்கிறது, சைனா இருக்கிறது, கியூபா இருக்கிறது. இங்கே பெண் தரப்பினால் எந்த செலவுமே கிடையாது. அங்கே பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா, ரஷ்யா, ஜெர்மன், லண்டன், யூரோப்பியன் கண்ட்ரி எங்கேயும் பெண் தரப்பு திருமணத்தின் பெயரால் கஷ்டப்படுவது கிடையாது. உலகத்தில் உள்ள எந்த நாட்டிலையும் கிடையாது, இலங்கையிலும் கிடையாது, வடக்கையும் கிழக்கையும் தவிர. குறிப்பாக இந்த கிழக்கு மாகாணத்திலேதான் இங்கே இருக்கிற ஆடவர்கள் என்ன பொன்னையர்களா? அவர்களின் உறுப்புகள் என்ன மாற்றப்பட்டு விட்டதா? அவர்கள் பெண்ணுக்கு கொடுத்து விட்டார்கள் தன் பொறுப்புகளை. நாயாய் பேயா அலைகின்றார் கடைகளில். கௌரவமாக இருந்த இந்த ஊரிலே இந்த கடைகளிலே கொமர்கள் நித்தாப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எதற்காக அழைக்கிறார்கள்? தன் மகளை வைத்து தொழில் செய்ய பழகிவிட்டார். 16 பருவ வயது நிறங்கி அந்த பெண்ணை கடையில வைத்தால் எவனாவது வராமல் இருப்பானா? அவன் வருவது சாமான் வாங்க அல்ல. கட்டம் கட்ட தகப்பனே, சிந்தித்துக் கொள். உன்னுடைய மகளை வைத்து நீ பிழைப்பது ஆகாது. ரோஷம் இருக்க வேண்டும், மானம் இருக்க வேண்டும் என்று சொல்வோம். எங்க இந்த முஸ்லிம் சமுதாயத்தின் கௌரவமும் மானமும் எல்லாமே போய்விட்டது. காரணம், நாங்கள் ஆம்பளைகள் எங்களுடைய கடமைகளை விட்டுவிட்டோம்.